இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேம் போன வீடியோவில் பார்த்த மாதிரி டைமர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் டைமர் கூட சேர்த்து வந்து வேறு என்ன எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரைசிங் அண்ட் ஃபாலிங் எட்ஜஸ் இது யூஸ் பண்ண போகிறோம். ரைசிங் அண்ட் ஃபாலிங் எட்ஜஸ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம், இந்த வரலாம் யூஸ் பண்ணதில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோஸில், ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த காண்டாக்டில் வந்து இருக்கும் NO. நம்ம ஃபஸ்ட் கிளிக் பண்ணுறப்ப எப்பயுமே டிஃபால்ட்டாக நார்மலி ஓப்பன் அதுதான் வரும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைசிங் எட்ஜஸ் அண்ட் தென் ஃபாலிங் எட்ஜஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நார்மலி ஓப்பன்லி அப்படின்னே வச்சுக்கிறேன். ஸோ இது வரலும் பார்த்திங்கன்னா X3 வரலும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை X4 அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன வேணும், டைமர் வேணும். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு டைமர் வேணும்னா இங்கே போயிட்டு டைமர்னு சூஸ் பண்ணி இந்த பாப்அப்பில் சூஸ் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் இங்கே டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அப்படி எடுக்கல, காப்பி பண்ணியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எனக்கு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஓகேவா? பட் ஆல்ரெடி யூஸ் பண்ண டைமருக்கு T0ன்னு வச்சுருக்கேன் நேம். ஸோ இங்கே நான் என்னென்னு சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா T1 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஆல்ரெடி யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் வந்து மில்லி செகண்ட்ஸ் 100 மில்லி செகண்ட்ஸ் வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் 1 மில்லி செகண்ட் வைக்கிறேன். ஓகே, ஏன் 1 மில்லி செகண்ட் வச்சேன் அப்படின்னு சொல்லி அட் த எண்டில் சொல்கிறேன். ஓகே, ஸோ அகைன் எனக்கு ஒரு 2 நெட்வொர்க் வேணும். ஸோ ஒரு நார்மலி ஓப்பன் அலாங் வித் எனக்கு ஒரு காயில். ஓகேங்களா? அகைன் ஒரு நார்மலி ஓப்பன் ஒரு காயில். ஓகே, ஸோ எனக்கு இதே நெட்வொர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த T1 எப்போ எனக்கு வந்து T1 ஆன் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா Y2 வரலும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ Y3 வந்து என்ன ஆகணும், ஆன் ஆகணும். செட்டு ரீசெட் கொடுக்கல, ஜஸ்ட் ஆன் மட்டும் பண்ண சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் காயில் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ரைசிங் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ரைசிங் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் 1 மில்லி செகண்ட் போட்டிருக்கேன். 1 செகண்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டைம், அதுலேயும் பாதி தான் 1 மில்லி செகண்ட். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 1 மில்லி செகண்ட் அப்போ வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஹை போயிட்டு டக்குன்னு ஒரு டவுன் வரும். ஓகேவா? ஸோ நம்ம ECG மாதிரி ஒரு மில்லி செகண்டில் ஹை போயிட்டு உடனே லோ ஆகும். ஸோ அதனால் இந்த Y3 ஒரு அவுட்புட்டை நம்மளால் ஒரு இன்புட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ Y3 அப்படின்ற அவுட்புட் எப்போ ரைசிங் எட்ஜ் வருதோ, எப்போ ரைசிங் பீக்குக்கு போகுதோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா Y4 நான் செட் பண்ணுறேன். ஏன் இங்கே செட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் செட் பண்ணாமல் நார்மல் காயில் மட்டும் போட்டேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லி செகண்ட் அந்த இடத்துல ஆன் ஆஃப் ஆகிறது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அஸ் அ பிகினர்ஸாக நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு பிளாங்காக இருக்கும், அந்த இடத்துல ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதுன்றது நம்மளால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் செட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபாலிங் எட்ஜஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஃபாலிங் எட்ஜஸ் எதோட ஃபாலிங் எட்ஜஸ், எனக்கு Y3 எப்போ ஃபால் ஆகுதோ ஸோ அப்போ வந்து எனக்கு Y5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகணும். ஓகேவா? கிளியர்? ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஆல்ரெடி பழைய வீடியோஸில் யூஸ் பண்ண மாதிரி இங்கே ஒரு டைமர் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடணும். அதோட கண்டினியூவேஷனாக என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பட்டன் யூஸ் பண்ணி நான் ஒரு டைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைமருக்கு T1 அப்படின்னு நேம் வச்சுருக்கேன். எவ்வளோ டைம் யூஸ் பண்ணி டைமருக்கு வந்து எவ்வளோ டைம் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 மில்லி செகண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 1 மில்லி செகண்ட் ரீச் ஆனதும் Y3 ஆன் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த Y3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ரைசிங் பல்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா Y4 செட் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி Y3 தட் மீன்ஸ் சேம் Y3 ஆஃப் ஆகுது இல்லை, அது ஆஃப் ஆனதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு Y5 வந்து செட் ஆகும். ஓகே, இதோட சிமுலேஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும், எரர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும், கம்பைல் பண்ணணும். ஓகே, எரர் எதுவும் இல்லை, 0 எரர் 0 வார்னிங். ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டேரெக்டாக ஆன்லைன் கொடுத்துட்றேன்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா X4 ஆன் பண்ண போகிறோம். ஸோ X4 நான் ஒன்ஸ் ஆன் பண்ணதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டைமர் ரீச் ஆகிடுச்சு, டைமர் 1 ரீச் ஆகிடுச்சு. ஸோ டைமர் 1 மில்லிசெகண்ட் ரீச் ஆனதும் என்னோடய ப்ளூ லேம்ப் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா, Y3 வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ Y3 ஆன் ஆனது தட் மீன் அதோட ரைசிங் ஏஜஸை வச்சு பேஸ் பண்ணி எனக்கு Y4ம் என்ன ஆச்சு, செட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போது Y3 நான் ஆஃப் பண்ண போகிறேன். எப்படி ஆஃப் பண்ணுவோம், நம்மளோட இந்த பட்டனை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா Y3 ஆஃப் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அதோட ஃபாலிங் ஏஜஸ் வந்ததும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் லேம்ப்பு செட் ஆகிடும். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஒன்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா X4 செட் ஆனதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த டைம் ரீச் ஆகும் 1 மில்லிசெகண்ட் இந்த டைமரில் ரீச் ஆனதும் Y3 ஆன் ஆகும், ப்ளூ லைட் ஆன் ஆகும். ப்ளூ லைட்டோட ரைசிங் பீக்ஸை வச்சு எனக்கு ஒயிட் லைட் ஆன் ஆகும். ஓகே, அதே ப்ளூ லைட் ஆஃப் ஆகிறப்ப அதோட டவுன் இருக்குல்ல, அந்த டவுன் பீக்கை பேஸ் பண்ணி எனக்கு ஆரஞ்ச் லைட் வந்து ஆன் ஆகும். கிளியர்?